ஏபி நாகராஜன் ரொம்ப வருஷம் கழித்து சிவாஜி சந்திக்க வர்றார். அவருடைய நிலைமையை பார்த்தோன்னே சிவாஜிக்கு ரொம்ப வருத்தம் வந்துருக்கு. என்ன நாகராஜ் என்ன ஆச்சு? இந்த எல்லாம் இழந்துட்டு வந்து நிற்கிறேன். இப்போ ஒரு ஒரு படம் எடுக்க போகிறேன். நீங்கள் கால் ஷீட் கொடுக்குறேன். என்ன கதை சொல்லு? நவராத்திரின்னு அந்த கதையை சொல்லியிருக்கேன். ஹீரோயின் யாருன்னு சாவித்திரி நடித்தா நல்லாயிருக்கும், ஆனால் அவங்க கால் ஷீட்டு இல்லைங்கிறாங்க. அதை பற்றி நான் பேசிக்கிறேன், நீ ஸ்க்ரீன் ப்ளே ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு போய் சாவித்திரி போய் அந்த செட்டில் போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த மாதிரி ஏபிஎன் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கார், இந்த படத்தை நம்ம நடிச்சு கொடுப்போம், நீ இந்த படத்தில் நடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா 2 hours வந்து நவராத்திரி நடிச்சு கொடு அப்படின்னு 2 பேரும் இணைஞ்சு நடித்த படம் தான் நவராத்திரி. சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு பாருங்கள். ஒரு கட்டத்தில் சிவாஜிக்கு அவர் நடித்த படமே அவருக்கு அவர் படத்தோட போட்டி போட்டுச்சு. 14 படம் 64ல் 14 விதமான கதாபாத்திரங்கள். நான் முதலே சொன்ன ஸ்டானிஸ்லவஸ்கியோடைய ஒரு விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு நடிகர் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு கதாபாத்திரத்தின் ஆன்மாவை தான் உடம்புல ஏற்றிக்க முடியும். அதை இறக்கி வச்ச பிறகு இப்போ இல்லை, அதை நடித்து முடித்த பிறகு தான் இன்னொரு கதாபாத்திரம் ஏற்றுக்க முடியும். ஆனால் இவர் 64ல் கர்ணன், புதிய பறவை, பச்சை விளக்கு, கை கொடுத்த தெய்வம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை மாற்றி இந்த ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோ எப்படி தான் நடித்தாருங்க. அதை பார்த்தா இதில் என்ன எழுதியிருக்கேன்னா, ஸ்டானிஸ்லவஸ்கியோடைய விதியையும் மீறி நடித்தவர் சிவாஜி கணேசன்.